அப்படிங்கிறது புனிதமான இடம். அந்த இடத்துல சிலது செய்யணும், சிலது செய்யக்கூடாது அப்படின்னு வழிமுறைகள் நிறையவே இருக்கு. அதுலேயும் முக்கியமா வாசல்லே ஒன்று சொல்லுவாங்க, கோவில் நுழைவாயில்ல போகும்போது இந்த படியை மிதிக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி மிதிச்சா அதுக்கு என்ன அர்த்தம், தாண்டினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பெரியோர்களும் சரி சாஸ்திரங்களும் சரி கோவில் நுழைவாயில் கதவை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம், கோவிலோட நுழைவாயில்ல குறுக்கா இருக்கிற முதல் படிக்கட்டு மேல ஏறி நிற்க கூடாது, தாண்டி தான் போகணும். அதாவது கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஆறோ குளமோ இருந்தாலும் சரி, அல்லது வெளியில நிச்சயமா தண்ணீர் குழாய் இருக்கும், அதுல கால் பாதங்களை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ள நுழையணும். கை கால்களை கழுவிய பிறகு சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில சுற்றி தெளித்துக்கணும். இப்பதான் கடவுளை வணங்குறதுக்கு நம்மளுடைய உடலை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே கோவில் கோபுரத்தையும் அதுல இருக்கிற கலசங்களையும் பார்த்து முதல்ல வணங்கிக்கணும். அதுக்கு பின்னாடிதான் வாயில்ல காவலுக்காக நின்றுட்டு இருக்கிற திக் பாலகர்களை வணங்கி அவங்க கிட்ட உள்ள போறதுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ள போகணும். அப்படி அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ள போகும்போது இருக்கிற நுழைவாயில் படியை கடக்கணும். அந்த படியை தாண்டி போகும்போது நாள் கொண்டு வந்திருக்கிற பாவங்கள், எதிர்மறை எண்ணங்கள், மனதுக்குள்ள இருக்கிற கவலைகள், வினையான காரியங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு கோவிலுக்குள்ள வெறும் சாதாரண மனிதனா எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாம தெளிவான நீரோடை மாதிரி தான் வர்றேன் அப்படின்னு மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த படியை தாண்டி போகணும். அதே சமயம் அந்த படிக்கட்டுகள் மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டு உள்ள போறீங்க அப்படின்னா மனதுக்குள்ள இருக்கிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள்ள சுமந்துக்கிட்டே தான் கோவிலுக்குள்ள வரும் அப்படிங்கிறது அர்த்தம். இறைவன் குடியிருக்கிற கோவில் அப்படிங்கிறது நாள் முழுவதும் கூறப்படுற மந்திரங்கள்னாலையும் நாதஸ்வரம், கெட்டி மேளங்கள், இந்த மாதிரி மங்களகரமான இசைனாலையும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகள், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனால நிரம்பி இருக்கும். அதனால அந்த நுழைவு வாயில தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ புரிஞ்சுதா கோவிலுடைய படிகளை ஏன் தாண்டி போகணும்னு சொல்றாங்கன்னு? இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப். Shall we go out for a movie? What say? Sorry guys. Shall we begin?